நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த காணொலியில ஒரு அருமையான கதையை தான் நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். இந்த கதையில சந்தியான்ற ஒரு பெண்மணியை காட்டுறாங்க. இவங்களுக்கு 30 வயசு ஆகுது. இவங்க ஒரு ஸ்கூல்ல டீச்சரா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. கல்யாணம் ஆயிருக்கும். ஹஸ்பண்ட் கூட சந்தோஷமா ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருப்பாங்க. ஆனா ஒரு விபத்துல ஹஸ்பண்ட் இறந்து போயிருப்பாரு. அதை நினைச்சு இவங்க ஒவ்வொரு நாளும் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட வேலையை முன்ன மாதிரி இவங்களால பண்ண முடியல. இவங்க கஷ்டத்தெல்லாம் இவங்களுக்குள்ளேயே வச்சு இவங்களோட வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி வேலை செஞ்சுட்டு இருக்க இடத்துல புதுசா ஒரு நபர்கிட்ட பழக்கம் ஏற்படுது. அது நட்பா ஆகுது, காதல் ஆகுது, கல்யாணமா மாறுச்சா இல்லையான்னு சொல்றதுதான் இந்த கதை. கண்டிப்பா இந்த கதை உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புறேன். ஏற்கனவே இதே மாதிரி நிறைய கதைகளை நம்ம சேனல்ல நம்ம போட்டிருக்கோம். அதெல்லாம் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அப்பதான் உங்களை மாதிரி பாக்குற நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ கொண்டு போய் காட்டும். சரி, இப்ப மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம கதைக்குள்ள வந்துடலாம். இந்த கதையோட தொடக்கமே சந்தியான்ற பெண்மணியை நமக்கு காட்டுறாங்க. இப்ப இவங்க விதவையா மாறி இருக்காங்க. ஆனா இவங்களை பொறுத்த வரைக்கும் 2 வருஷத்துக்கு முன்னாடி சந்தோஷமா ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருப்பாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் வீட்டுல அரேஞ்ச் பண்ணி தான் ஒருத்தரை திருமணம் பண்ணியிருப்பாங்க. அவர் கூட ரொம்ப சந்தோஷமா வாழ்க்கையை வாழ்ந்திருப்பாங்க. அந்த டைம் தான் இந்த ஸ்கூல்ல இவங்க டீச்சராகவும் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஒரு ஸ்கூல்ல அதாவது ஆரம்ப பள்ளி மாதிரி இருக்கிற ஒரு இடத்துல இவங்க டீச்சரா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஹஸ்பண்ட் கூட சந்தோஷமா, அதாவது கல்யாணம் ஆன புதுசுல ஹஸ்பண்ட் எல்லா இடத்துக்கும் இவங்களை கூட்டு போறாரு. இவங்களுமே சந்தோஷமா தான் ஹஸ்பண்ட் கூட வாழ்ந்துட்டு இருக்காங்க. அடுத்து குழந்தை எல்லாம் நம்ம வாழ்க்கையே நல்லா இருக்க போகுதுன்னு கனவு கண்டுட்டு இருக்கும் போதுதான் ஹஸ்பண்ட் ஒரு விபத்துல தவறிடுறாரு. அந்த விஷயத்தை இவங்களால ஏத்துக்கவே முடியல. இவங்களுமே ரொம்ப வருத்தத்துல இருக்காங்க. சரி, இப்ப நம்மளோட வேலைக்கு போறது மூலியமா தான் அந்த கஷ்டத்துல இருந்து நம்ம வெளியே வர முடியும்ன்ற மாதிரி இவங்க வேலைக்கு வர ஆரம்பிச்சிடுறாங்க. பசங்களை பார்க்கும்போது, சின்ன சின்ன பசங்களை பார்க்கும்போது அந்த கஷ்டம்லாம் இவங்களுக்கு கொஞ்சம் தெரியாம இருக்கு. இவங்களுமே பசங்களுக்கு என்ஜாய் பண்ணி பாடம் எடுப்பாங்க. அதாவது பேருக்கு பசங்களுக்கு பாடம் எடுக்காம பசங்களுக்கு நல்லா புரியணுன்றதுக்காக நல்ல ஆக்டிவா பசங்களுக்கு சொல்லிலாம் தந்துட்டு இருப்பாங்க. ஹஸ்பண்ட் போனதுக்கு அப்புறம் இவங்க அந்த வீட்டுல தனியா தான் இருக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்னா வயசான பேரண்ட்ஸ், அவங்களுக்கு நம்ம கஷ்டத்தை தரக்கூடாது. அதே மாதிரி ஸ்கூல் இங்கதான் இருக்கு, நம்ம இங்கே இருக்கலான்ட்டு தனியா தான் இவங்க இருக்காங்க. தனிமையில ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதாவது ஹஸ்பண்டோட ஞாபகம் வந்துகிட்டே இருக்கு. ஸ்கூல்ல இருக்கும் போது பசங்களை பார்த்து இவங்க கொஞ்சம் ஃப்ரீயா இருக்காங்க. ஆனா வீட்டுக்கு வந்துட்டா ஹஸ்பண்டை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி சந்தோஷமான வாழ்க்கை இருந்தது, இப்ப அந்த வாழ்க்கை நம்ம கையை விட்டு போயிருச்சு. அடுத்து ஒரு வாழ்க்கைக்குள்ள நம்ம போலாமா, இப்ப உடனே போறது சரியா இருக்குமா, நம்ம போலாமா வேணாமான்ற மாதிரி ரொம்ப கன்ஃபியூஷன்ல இருக்காங்க. இதையே தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. படுக்கலான்னு பார்த்தாலும் இவங்களுக்கு நிம்மதியா தூக்கமே வர மாட்டேங்குது. நிறைய நேரம் தூக்கம் வராம ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி டாக்டர் கிட்டயும் போறாங்க. ஒன்னும் இல்ல, உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அதாவது நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் இப்பெல்லாம் இருக்கு. நீங்க அதான் உங்களோட யோசிக்கிற இதை குறைங்க. தேவைப்பட்டா மட்டும் இந்த மாத்திரையை போட்டு நீங்க தூங்கிக்கலாம். அதாவது தூக்க மாத்திரை தான். இதை ரெகுலரா நீங்க எடுக்கக்கூடாது. அதாவது என்னைக்கு ரொம்ப முடியலையோ அன்னைக்கு வேணா இதை நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவங்களுமே சரின்ற மாதிரி அந்த டேப்லெட்டை வாங்கி யூஸ் பண்றாங்க. அதை போட்டாதான் தூக்கம் வருது. ஆனா அதை ரெகுலராகவும் போட முடியாது. ஸ்கூலுக்கு வந்தாங்கன்னா பசங்களுக்கு பாடம் எடுக்கிறதுலாம் ரொம்ப ஆக்டிவா எடுத்துட்டு இருக்காங்க. இப்படியேதான் இவங்களோட வாழ்க்கை போயிட்டு இருக்கு. எல்லாருமே இவங்க கிட்ட நலம் விசாரிக்கிற மாதிரி பேசுறதும் இவங்களுக்கு கஷ்டமா இருக்கு. இப்ப ஸ்கூல்ல இவங்க இருக்கும் போது சக டீச்சர்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் ஹஸ்பண்ட் இப்படி இறந்துட்டார்ல, நீங்க எதுக்காக இன்னொன்னு வாழ்க்கைக்குள்ள போகக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் பேசுறது இவங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. என்னடா எல்லாருமே நம்மள அதுக்கு முன்னாடி சந்தோஷமா நம்ம கிட்ட பேசுறவங்களாம் இப்ப எப்பவுமே இதை பத்தியே பேசுறாங்களே அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு கஷ்டமா இருக்கு. அந்த கஷ்டத்தெல்லாம் இவங்க காட்டிக்க மாட்டாங்க. இவங்களுக்குள்ள ஏகப்பட்ட கஷ்டம் போயிட்டு இருக்கு, என்ன முடிவு எடுக்கிறதுன்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த கஷ்டத்தை பெருசா யாருக்கிட்டையும் காட்டிக்க மாட்டாங்க. இவங்க ஒரு ஸ்கூல்ல டீச்சரா வேலை பார்க்கறாங்கல்ல, அந்த ஸ்கூல்ல செக் பண்றதுக்காக ஆய்வாளர் ஒருத்தர் வரப்போறதா இவங்களுக்கு தகவல் கிடைக்குது. அவரு நாளைக்கு வரப்போறாரு, நம்ம பக்கவா எல்லாத்தையும் ரெடி பண்ணிருக்கணும். ஏன்னா எல்லா ஸ்கூல்லயும் இந்த நடைமுறை உங்களுக்கு தெரியும். அதாவது அவங்க திடீர்னு எல்லாம் செக் பண்ண வர மாட்டாங்க. முன்கூட்டியே கொஞ்சம் தகவல் கிடைச்சிரும். சோ அப்போ சின்ன சின்ன தப்பு கூட நடந்துடக்கூடாது, எல்லாத்தையும் நம்ம நல்லா வச்சுக்கணும்னு யோசிப்பாங்கல்ல. அந்த மாதிரி தலைமை ஆசிரியர் என்ன பண்றாருன்னா எல்லா டீச்சர்ஸையும் உட்காந்து பேசுறாரு. அதாவது எல்லார்கிட்டையும் உட்காந்து பேசுறாரு. அதாவது நாளைக்கு வரும்போது எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கக்கூடாது, எல்லா இடத்துலயும் எல்லாமே சரியா இருக்கணும் போது சரி ஓகே எல்லாம் அந்த வேலையை ஸ்பீடா பண்ணலாம். ஏன்னா இவங்க அந்த கரெக்ஷன் ஒர்க் எல்லாம் பண்ணோம்ல, எங்கெங்க டேமேஜ் இருக்கோ அந்த இடத்தெல்லாம் சரி பண்ணோம்ல, அதுக்கான விஷயத்தெல்லாம் பண்ணலான்ற மாதிரி வேக வேகமா முன்னாடி நாள்ல இருந்தே பண்ணிட்டு இருக்காங்க. சோ சந்தியாவை பொறுத்த வரைக்கும் காலையில சீக்கிரமா வந்துருங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதாவது ஸ்கூல்ல இருக்க மத்த பேர் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, கொஞ்சம் சீக்கிரமா வந்துருங்க, நம்ம சின்ன சின்ன வேலையெல்லாம் முடிச்சு வச்சிடலாம் போது இவங்களுமே காலையில சீக்கிரமா எந்திரிச்சிருப்பாங்க. முன்னாடி நாள் நைட்டு சுத்தமா தூக்கம் இல்லை. இவங்களுக்கு ரெகுலராகவே தூக்கம் இருக்காது இல்ல. மாத்திரை போடலான்னு பார்த்தா நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் மாத்திரை போட்டிருக்கோம், மாத்திரை எல்லாம் எடுக்க வேணான்ற மாதிரி இவங்களுமே தூக்கம் வரும்னு பாக்குறாங்க. விடியவே செஞ்சிருந்து தூக்கம் வரல. அதே மாதிரி ஸ்கூல்ல இருக்கவங்க வேற சீக்கிரமா வந்துருங்கன்னு சொன்னாங்கல்ல, இவங்க ஒரு 5 மணிக்கே ஸ்கூலுக்கு கிளம்பி வந்துடுறாங்க. அதாவது சரியா விடியறதுக்கு முன்னாடியே ஸ்கூலுக்கு கிளம்பி வந்துடுறாங்க. பேலன்ஸ் ஒர்க்
ஒர்க் இருக்கும். அதாவது வந்து அங்க டெக்கரேஷன் ஒர்க் கொஞ்சம் பண்றது, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கும். அதே மாதிரி எல்லாம் சரியா இருக்கான்னு சரி பார்க்கணும்ல, அந்த விஷயத்த எல்லா டீச்சர்ஸும் பிரிஞ்சு பார்த்துட்டு இருக்காங்க. எல்லா வேலையும் முடிச்சிடுறாங்க. இப்ப 8 மணிக்கு ஸ்கூல் ஆரம்பிக்குது பாத்தீங்களா, அந்த டைம் எல்லாருமே அவங்க கிளாஸ் ரூமுக்கு போயிடுறாங்க. அங்க போய் அசம்பிள் ஆயிடுறாங்க. அந்த ஆய்வாளர் எப்பனாலும் வரலாம், அதுக்கு ரெடியா இருந்துக்கோங்கன்ற மாதிரி தலைமை ஆசிரியர் எல்லார்கிட்டயும் சொல்லிடுறாரு. பசங்களா இன்னைக்கு சேட்டை செய்யாம அமைதியா இருக்கணும்ன்ற மாதிரி பசங்களுக்குமே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்துறாரு. ஏன்னா பசங்க தான் ஏதாவது கோளாறு பண்ணிடுவாங்க, பிரச்சனை வரும்ன்றதுக்காக பசங்களுக்குமே இன்ஸ்ட்ரக்ஷன் தந்துடுறாரு. எல்லாமே அப்படி நல்லபடியா போயிட்டு இருக்கு. சந்தியாவை பொறுத்த வரைக்கும் முன்னாடி நாள் நைட்டு தூங்காம இருந்தாங்கல்ல, அதே மாதிரி காலையில சீக்கிரமா வந்து இங்க வேலை எல்லாம் பார்த்திருப்பாங்க. அந்த வேலை பார்த்ததுல செம்ம டயர்ட் ஆயிட்டாங்க. இப்ப கிளாஸ் ரூம்ல உட்காந்துட்டு இருக்கவங்க அவங்களே அறியாம கொஞ்சம் கொஞ்சமா தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. முன்னாடி பெஞ்ச் மாதிரி இருக்கும் பாத்தீங்களா, அந்த பெஞ்ச்ல தலை வச்சு தூங்கவே ஆரம்பிச்சிடுறாங்க. பசங்களுமே வந்து டீச்சர் தூங்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க. எல்லாம் சின்ன சின்ன பசங்க தானே, அவங்களுக்குள்ள ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. இப்ப அந்த ஆய்வாளர் வந்துட்டா பிரச்சனை இல்ல, மத்த சாரங்களாவது வந்து பார்த்தா கூட மேடம் எந்திரிங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா யாருமே அந்த சமயம் கிராஸ் ஆகல, அதனால இவங்க தூங்கிட்டு இருக்கிறத யாருமே கவனிக்கல. அப்பன்னு பார்த்து ஆய்வாளர் இந்த இடத்துக்கு வர ஆரம்பிக்கிறாரு. அவரோட பேர் ஆதித்யா அப்படின்றது. அவருக்கு ரொம்ப வயசுலாம் இல்ல, 35 வயசு தான். பொதுவா வந்து ரொம்ப வயசானவங்க தான் இந்த போஸ்டிங்ல இருப்பாங்க. ஆனா இவர் கொஞ்சம் இளமையா தான் இருக்காரு. இவர் வந்தோன்னே அங்க தலைமை ஆசிரியர் இன்னும் சிலர் வந்து வெல்கம் பண்றதுக்காக வந்துடுறாங்க. ஓகே ஓகேன்ற மாதிரி அவருமே வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான ஆபீசர்ன்றது தெரியுது. ஏன்னா வந்து இவங்க வந்து சார் எல்லாம் ஓகேவா தான் இருக்குன்ற மாதிரி மேக்சிமம் வாசல்லயே பேசி முடிச்சிருவாங்க. அதாவது ரொம்ப செக்கிங்லாம் தேவையில்லை சார், எல்லாம் ஓகேவா தான் இருக்கு, நீங்க வாங்கன்ற மாதிரி அவங்க விருப்பத்துக்கு கூட்டு போக தான் பார்ப்பாங்க. ஆனா ஆதித்யா இருக்காருல கொஞ்சம் கண்டிப்பானவரா இருக்காரு. இல்ல இல்ல நானே போய் பாத்துக்கிறேன், யாரும் என் கூட எல்லாம் வர தேவையில்லை, நீங்க எல்லாருமே உங்க ஆக்டிவிட்டியை பாருங்க, நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி சொல்றாரு. அவரோட அசிஸ்டன்ட்டும் இவரும் மட்டும் சேர்ந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொரு கிளாஸா பார்த்துட்டே வராரு, எல்லாம் சரியா இருக்கான்னு போது எல்லாத்தையும் சரி பண்ணி வச்சிருக்காங்க. அது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். ஆதித்யாவுக்கும் அது தெரியுது, முன்னாடி நாள் உட்காந்து எல்லாத்தையும் சரி பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. போகும்போது தலைமை ஆசிரியர் கிட்ட இதை வந்து எல்லா நாளும் சரியா வச்சுக்கணும், முன்னாடி நாள் மட்டும் சரியா வச்சுக்க கூடாதுன்னு சொல்லலாம்லாம் யோசிக்கிறாரு. அசிஸ்டன்ட் கிட்ட இவர் என்ன பேச போறோன்றதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டே தான் வந்துட்டு இருக்காரு. ஒவ்வொரு கிளாஸ் ரூமா பார்த்துக்கிட்டே வரவரு ஏறக்குறைய சந்தியா இருந்தாங்க பாத்தீங்களா, அந்த கிளாஸ் ரூம் கிட்ட வராரு. சந்தியா நல்லா தூங்கிட்டு இருக்காங்க, பசங்க எல்லாருமே கதை பேசிட்டு இருக்காங்க. சோ இத பாக்குற ஆதித்யாவுக்கு பயங்கர கோவம் வந்துருது. ஆதித்யாவும் உள்ள வராரு, டேபிள தட்டு தட்டுன்னு தட்டுறாரு. அப்பயும் இவங்க முடிக்க மாட்டாங்க, அந்த அளவுக்கு தூக்கத்துல இருக்காங்க. இவர் திரும்ப டேபிள தட்டு தட்டுன்னு தட்டுனதுக்கு அப்புறம் சந்தியா கண் முழிச்சு பாக்குறாங்க. இவர் வந்து ஆய்வாளர்னு தெரிஞ்சிருது. ஏன்னா அவர் இருக்கிற போஸை பார்த்து இவர் ஆய்வாளர்னு தெரிஞ்சிருது. ஷாக் ஆன மாதிரி எந்திரிச்சிடுறாங்க. சாரி சாரின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. என்னங்க சாரி, இன்னும் ஸ்கூல்ல வந்து நீங்க வந்து மதியானம் தூங்கினா கூட பரவாயில்ல, எப்ப தூங்கினாலும் தப்பு தான், ஆனா மதியானம்னா கூட புரிஞ்சுக்கவாது முடியுது சாப்பிட்ட மயக்கத்துல இருக்காங்கன்ட்டு. காலையில 8 மணிக்கே நீங்க தூங்குனீங்கன்னா என்னங்க நீங்க பாடம் எடுப்பீங்க அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமா திட்ட ஆரம்பிக்கிறாரு. இவங்களுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அவர்கிட்ட எல்லா கதையும் சொல்ல முடியாதுல்ல, நான் முன்னாடி நாள் நைட்டு தூங்கலன்ற கதையெல்லாம் சொல்ல முடியாதுல்ல. இவங்களுமே சாரி சாரின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இவருமே ஆக்ஷன் எடுக்கணும், இவங்க மேல ஆக்ஷன் எடுக்கணும், கம்ப்ளைண்ட்டை நம்ம அந்த இடத்துக்கு அனுப்பணும்ன்ற மாதிரி அசிஸ்டன்ட்டை நோட் பண்ணலாம் சொல்றாரு. இவங்களுமே சார் தெரியாம பண்ணிட்டேன் சார், அப்படிலாம் பண்ணிடாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பசங்களுமே வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ற மாதிரி பேசுறாங்க. இல்ல இப்பதான் படுத்தாங்க அப்படி இப்படின்னு. பசங்க சின்ன பசங்களா இருந்தாலும் டீச்சரை காப்பாற்றணும், ஏன்னா வந்து இந்த டீச்சரை ரொம்ப பிடிக்கும்ல, அதனால பசங்களுமே காப்பாத்துறதுக்கு ட்ரை பண்றாங்க. பாத்தீங்களா மேடம், பசங்க உங்களை காப்பாத்துறதுக்கு ட்ரை பண்றாங்க, ஆனா நீங்க வந்து இப்படி ஒரு காரியத்தை பண்ணி வச்சிருக்கீங்கன்னு சத்தம் போட்டுக்கிட்டே இருக்காரு. இப்ப எல்லா டீச்சர்ஸும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அக்கம் பக்கத்துல இருக்கவங்களுக்கு இவர் கத்துறது கேக்குது, அந்த அளவுக்கு கோபமா பேசிட்டு இருக்காரு. எல்லாருமே வந்து என்ன ஏதுன்னு பார்க்கும்போது இவங்க தூங்கி இருக்காங்கன்றது தெரிய வருது. தலைமை ஆசிரியரும் ஏமா இப்படி பண்ணன்ற மாதிரி பார்வையிலேயே கேட்கிறாரு. இவங்களுமே வந்து ஐயோ இப்படி பண்ணிட்டுமே, இவர் வேற ஆக்ஷன் எடுப்பன்னு சொல்றாரு என்னும் போது எல்லாருமே சமாதானப்படுத்துறதுக்கு ட்ரை பண்றாங்க. சார் பாத்துக்கலாம் சார்ன்ட்டு. ஆனா இவரை பொறுத்த வரைக்கும் நான் ஃபார்வர்ட் பண்ண போறேன், ஆக்ஷன் எடுக்க போறேன்ற மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறாரு. அதுக்கான ஃபார்மாலிட்டி எல்லாத்தையும் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் தான் வந்து அதாவது வந்து அந்த ஃபார்மாலிட்டி எல்லாம் இவர் பண்ணி வந்து அனுப்பி வச்சிடுறாரு. ஆனா அதுக்கப்புறம் தலைமை ஆசிரியர் ஏற்கனவே வந்து இவர்கிட்ட சொல்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க, இவர் அனுப்பி வச்சிடுறாரு. அதுக்கப்புறம் ஆசிரியர்கள் எல்லாருமே அவங்களோட கஷ்டத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் விதவையா மாறிட்டாங்க. சோ 2-3 மாசத்துக்கு முன்னாடி தான் ஹஸ்பண்ட் தவறிட்டாரு. அதுல இருந்து ரொம்ப டிப்ரெஷன்ல தான் இருக்காங்க. அதே மாதிரி வந்து நைட்டு தூக்கம் வராம கஷ்டப்பட்டு இருக்காங்கன்ற மாதிரி ஆசிரியர்கள் எல்லாருமே வந்து அவங்களோட ப்ராப்ளத்தெல்லாம் சொல்லும் போது அப்படி இவங்க ப்ராப்ளத்துல இருக்காங்களா அப்படின்றத இவர் சைட்ல விசாரிக்கலான்ற மாதிரி இவருமே விசாரிக்கிறாரு. அப்படி விசாரிக்கும் போது அவங்க நைட்டு தூங்குறதே கிடையாது, வாசல்ல சோகமா உட்காந்துட்டு இருப்பாங்க. இதெல்லாமே தெரிய வருது. நம்ம தேவையில்லாம கொஞ்சம் அவசரப்பட்டுட்டோமோ, கொஞ்சம் பொறுமையா பேசி இருக்கலாமோ அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிக்கிறாரு. என்னதான் இருந்தாலும் நம்ம வேலையை தானே செஞ்சோம் அப்படின்ற மாதிரியும் இவருக்கு இன்னொன்று பக்கம் தோணுது. இவர் ஒரு குழப்பமான ஸ்டேஜுக்கு போயிடுறாரு. இவர் பண்ண விஷயத்தினால சந்தியாவோட வேலை போற நிலைமைக்கு வந்துருது. இவருமே வீட்டுக்கு வந்து சந்தியாவை பாக்குறாரு. நான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன் உங்க விஷயத்துல, யோசிச்சு நான் முடிவு பண்ணிருக்கணும், இப்ப வேற ஃபார்வர்ட் பண்ணிட்டேன், அதை தடுக்கிறது ரொம்ப கஷ்டம், ஆனா கவலைப்படாதீங்க நான் ஏதாவது பண்றேன்ற மாதிரி சொல்றாரு. இல்ல சார் பரவாயில்ல விடுங்க அப்படின்ற மாதிரி இவங்களுமே சொல்றாங்க. இல்லங்க என் சைட்ல வந்து நான் கொஞ்சம் ரொம்பவே அவசரப்பட்டுட்டேன்,
ஏன்னா வந்து சட்டுன்னு நீங்க அப்படி படுத்துட்டு இருக்கிறத பார்த்தோன்னே எனக்கு கோவம் வந்து அப்படி பண்ணிட்டேன். ஆனா உங்க தரப்புல அதாவது மத்தவங்க கிட்ட விசாரிக்கும் போது நீங்க படுற கஷ்டம்லாம் எனக்கு தெரிஞ்சது. கவலைப்படாதீங்க, நான் ஏதாவது பண்றேன்ற மாதிரி சொல்றாரு. சோ இவரு ஃபார்வர்ட் பண்ணாரு பாத்தீங்களா, அந்த இடத்துல தகவல் போய் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்குது. அப்ப இவருமே அங்க இருக்கவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. இல்ல இந்த மாதிரி நிலைமை தெரியாம ஒரு தவறு பண்ணிட்டாங்க, நான் ரொம்ப ஸ்பீடா ஆக்ஷன் எடுக்கலான்ற மாதிரி உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டேன், இதை வந்து நம்ம நிறுத்திடலான்ற மாதிரிலாம் அங்க இருக்கவங்களோட மனசை மாத்த ஆரம்பிக்கிறாரு. அங்க இருக்கவங்களாம் என்னங்க நீங்க பார்த்துட்டு அனுப்புனீங்க, இப்ப என்ன மாத்தி பேசுறீங்கன்னும் போது இவருமே எல்லா விஷயத்தையும் புரிய வச்சிட்டு இருக்காரு. ஏன்னா வந்து அவங்க எப்படி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்கன்னா, அப்ப காசு கொடுத்து கரெக்ட் பண்ணிட்டாங்களான்ற லெவலுக்கு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இல்லன்ற மாதிரி இவர் புரிய வைக்கிறாரு. இவர் நேர்மையானவர்ன்றது அங்க இருக்க சிலருக்கு தெரியும். அவங்களுமே வந்து இவர் சொல்றாருன்னா சரியா தான் இருக்கும், ஏன்னா நேர்மையானவர், அதனால தான் சட்டுன்னு ஆக்ஷன் எடுத்தாரு. ஆனா அந்த சைட்ல வந்து தவறு நடந்துருச்சு போல, அதாவது அவங்க வந்து தெரியாம தான் அப்படி பண்ணிருக்காங்க போலன்றத புரிஞ்சுக்கிறாங்கல்ல. அதனால ஆக்ஷனை வந்து நம்ம கேன்சல், அதாவது இவர் பண்ண விஷயத்தை கேன்சல் பண்ணிடலான்ற மாதிரி அதுக்கான விஷயத்தெல்லாம் பண்றாங்க. சோ வந்து சந்தியா இதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு வர தேவையில்லைன்ற மாதிரி அவர் ஆக்ஷன் எடுக்கும் போதே சொல்லியிருப்பாரு. மேனேஜ்மெண்ட்டை சேர்ந்தவங்களும் நீ வர முடியாதுமான்ற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. ஆனா இப்ப எல்லாமே சரியாயிருதுல, சந்தியா முன்ன மாதிரி ஸ்கூலுக்கு வர நிலைமை வந்துருது. ஸ்கூலுக்கு வந்து பசங்க கிட்ட பாடலாம் எடுத்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி வந்து அவர் இருக்காரு பாத்தீங்களா, திரும்பி இவங்களை பாக்குறதுக்காக வராரு. திரும்பி வேலை கிடைச்சிருச்சுல, எல்லாம் ஓகேல அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாரு. அப்படி பேசுறவரு இவங்களை பிடிச்சிருக்கு போல, இவங்க கிட்ட கொஞ்சம் மேற்கொண்டு எல்லாம் பேசிட்டு இருக்காரு. அதாவது வந்து கிளாஸ் எடுக்கும் போது பேச ஆரம்பிச்சாரு, அப்படியே கொஞ்சம் வெளியே வச்சும் பேசிட்டு இருக்காரு. நான் இந்த மாதிரி அவங்கள போய் சந்திச்சேன், அது மூலியமா இந்த விஷயத்த பண்ணன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இவங்களுக்காக இவ்வளவு பண்ணிருக்காருல, அதனால இவங்களுமே நன்றி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. பரவாயில்ல, நான் தான் வந்து கொஞ்சம் அவசரப்பட்டு தப்பு பண்ணிட்டேன், அந்த தப்பை தான் நான் சரி பண்ணியிருக்கேன்ற மாதிரி சொல்றாரு. இவர் ஒரு ஸ்டேஜ்ல போஸ்டிங் மாற போறாரு. அதாவது இவர் இந்த பகுதியை கண்ட்ரோல் பண்றவரா இருந்தவர் வேற ஒரு பகுதிக்கு போக போறாரு. நான் அந்த பகுதிக்கு போக போறேன், அதை தான் சொல்லிட்டு போலான்னு வந்தேன்ற மாதிரிலாம் சொல்றாரு. அந்த பகுதிக்கு போனதுக்கு அப்புறமும் அந்த பகுதியில தான் இவருக்கு வேலை. ஆனா அதுக்கப்புறமும் சந்தியாவை பாக்குறதுக்காக இவர் வராரு, ஸ்கூல்ல வச்சு பாக்குறாரு. அதே மாதிரி போக போக வீட்டுக்குலாம் வந்து சந்திக்க ஆரம்பிக்கிறாரு. என்ன விஷயம்னா, இவருக்கு சந்தியாவை கொஞ்சம் கொஞ்சமா பிடிக்க ஆரம்பிச்சிருது. இவர் அடிக்கடி வரது சந்தியாவுக்கும் புரியுது, இவர் எதுக்காக வராரு, நம்மள பிடிச்சுதான் வராருன்றது தெரியுது. ஆனா நம்ம விதவையா இருக்கோம், அவர் இது வரைக்கும் கல்யாணமே பண்ணாதவரா இருக்காரு, இதெல்லாம் எப்படி செட் ஆகும், அதே மாதிரி எல்லாரும் பார்த்து என்ன நினைப்பாங்க அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு தோணுது. இவங்களுமே வந்து கொஞ்சம் இவர்கிட்ட வந்து நீங்க இந்த மாதிரி வீட்டுக்குலாம் வராதீங்க, அக்கம் பக்கத்தை சேர்ந்தவங்க கொஞ்சம் தவறா பேச வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவருக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிருது. இவருமே நம்ம உள்ள இருக்கிறதெல்லாம் சொல்லிடலாம்னு நினைக்கிறாரு. அது என்னன்னா வந்து, எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, நான் அதனால தான் திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்கேன், நீங்க யோசிச்சு முடிவை சொல்லுங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்றதை சொல்லுங்கன்னும் போது இவங்களுமே பயங்கரமா யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அவர் கிளம்பிட்டாரு, இவங்க பயங்கரமா யோசிக்கிறாங்க. நம்ம இந்த முடிவை எடுக்கலான்ற ஒரு எண்ணமும் இருந்தது, இவரையும் நமக்கு பிடிக்கதான் செஞ்சிருக்கு, நல்லவரா தான் இருக்காரு, ஆனா என்ன பண்றது, நம்ம முன்னாள் கணவர் இடத்தை இவர் நிரப்புவாரா, அவரை மாதிரி நல்லபடியா நம்மளை பார்த்துப்பாரா அப்படின்ற மாதிரி இவங்களுக்குள்ள நிறைய கேள்வி எல்லாம் ஓடிட்டு இருக்கு. இவங்களுமே அடுத்த வாட்டி சந்திக்கும் போது என்ன சொல்றாங்கன்னா, நம்ம கொஞ்சம் பழகலாம், வெளியெல்லாம் சேர்ந்து போலாம், அதுக்கப்புறம் ஒரு முடிவு நான் எடுக்கிறேன்ற மாதிரி சொல்லும் போது இவருமே சரி ஓகேன்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. அடிக்கடி இவங்களை பார்க்கறதுக்காக வராரு. இவங்களுமே பொறுமையா பேசுறாங்க. ஆதித்யா அவரோட குடும்பத்தை பத்தியும் அவரை பத்தியும் நிறைய விஷயங்களை சொல்றாரு. இவங்களுமே இவங்களை பத்தி எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. உங்க வீட்டுல சம்மதிப்பாங்களான்னு அவங்க கேட்கும் போது நான் சொன்னா சம்மதிப்பாங்கன்ற மாதிரி ஆதித்யா சொல்றாரு. சரி, ரெண்டு குடும்பத்தையும் பேச வைக்கலான்ற மாதிரி ரெண்டு குடும்பத்தையும் பேச வைக்கிறாங்க. ரெண்டு குடும்பத்தை சேர்ந்தவங்களும் இது நல்லா தான் இருக்கு, முடிச்சிடலான்ற மாதிரி எல்லா வேலையும் பண்றாங்க. இவங்க ரெண்டு பேருமே சந்தோஷமா திருமணமும் பண்ணிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருமே நல்லபடியா திருமணம் முடிச்சிடுறாங்கல்ல, இப்ப சந்தோஷமா இவங்களோட வாழ்க்கையை இவங்க ஆரம்பிக்கிறாங்க. சோ முதல்ல மோதல்ல ஆரம்பிச்சது, அதுக்கப்புறம் காதலா மாறி கல்யாணமும் முடிஞ்சிருக்கு, சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதோடயே இந்த கதையும் முடியுது. கண்டிப்பா இந்த கதை உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அப்பதான் உங்களை மாதிரி பாக்குற நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ கொண்டு போய் ரெக்கமெண்டேஷன்ல காட்டும். இதை தாண்டி ஏற்கனவே நம்ம சேனல்ல நிறைய இதே மாதிரி வீடியோஸ் போட்டிருக்கோம். அதெல்லாம் பார்க்கணும்னா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. திரும்பி வேற ஒரு காணொலி மூலியமா நான் உங்களை வந்து பாக்குறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறேன். நன்றி, வணக்கம்.